இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரான் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆண்களுக்கான ஹார்மோன் சுரக்கும். அந்த ஆண்களுக்கான ஹார்மோன் அளவுக்கு அதிகமா சுரக்கும். அப்ப இந்த மாரி நீர்க்கட்டி. அப்ப நீர்க்கட்டிக்கான காரணம் கேட்டீங்கனாலே, நான் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லும் பேசுவோம்மா. அவ்ளோ காரணங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் ரொம்ப ஷார்ட்டா நம்ம மக்களுக்கு புரியிற மாரி சொல்லிக்கலாம். இப்ப இவ்ளோ ரீசன்ஸ் இருக்கு நீர்க்கட்டிக்கு. அதுக்கும் மேல நான் ரொம்ப செடன்டரி லைஃப் ஸ்டைல். நான் எல்லாத்துக்கும் வீட்ல ஆள் வச்சிருக்கேன். நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். எனக்கு வசதி இருக்கு. நான் ஏன் வேலை செய்யணும்? அப்படி. பொதுவா வந்து பாருங்கம்மா, நம்மளோட வேலைகள்லயே எல்லா ஆசனாஸும் கவர் ஆயிடுது. குட்டி தொடப்ப வச்சு குனிஞ்சு பெருக்கும்போதே பாதஹஸ்தாசனம் கவர் ஆயிடுது. இல்லைங்களா? இப்ப எத்தன பேர் பாதஹஸ்தாசனம் செய்றாங்க? எத்தன பேர் பெருக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு? அதே மாரி பெருக்குனாலும் இவ்ளோ நீட்டு தொடப்போம். நின்னுட்டே தான் நாங்க பெருக்கணும் அப்படின்ற மாரி. ஆனா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து நல்ல டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்தாலும், ஒரு சைடு நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு அப்படின்னு சொல்லலாம். அப்ப ரொம்ப சிம்பிள்மா. நம்ம வீட்டு வேலைய நம்ப செய்யறதுல ஒண்ணும் கௌரவம் கிடையாது. பெண்கள் நம்ம தான் வந்து நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சும்மாவா சொன்னாங்க? அப்ப நம்ம வீட்டு வேலைய நம்ம செஞ்சுட்டு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா லேடீஸ்க்கு ஏகப்பட்ட ஒர்க் லோடு வீட்லயும் வேலை, வெளியிலயும் வேலை, மென்டல் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் மெயின் ரீசன் இந்த பிசிஓஸ்க்கு. இப்படி நெறைய காரணங்கள் இருக்குமா.